இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, ஒன்றிய அரசுக்கு ஆதரவா பேசுறீங்களே சார், உங்க பையனை மட்டும் கொண்டு போய் ஏன் துபாயில படிக்க வச்சீங்க? இன்னைக்கு வர்ஜீனியால ஏன் படிச்சுட்டு இருக்காரு அவரு? உங்களுக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, அதனால அவரை வெளிநாட்டுல கொண்டு போய் உங்களால படிக்க வைக்க முடியுது. அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் கோச்சஸ் ஏற்பாடு பண்ணி கோச்சிங் கொடுத்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியனா அவரை உருவாக்க முடியுது. சந்தோஷம் தான். ஒரு இந்தியர் இன்டர்நேஷனல் லெவல்ல அவ்வளவு மெடல்ஸ் வாங்கி குவிக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் தான். ஆனா எல்லாராலையும் ஒரு மாதவன் மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? எல்லாராலும் மாதவன் மாதிரி துபாயில படிக்க வைக்க முடியுமா? இல்ல வர்ஜீனியால படிக்க வைக்க முடியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோருக்காக யார் சார் பேசுறது? உங்களை மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், உங்களை மாதிரி பேசக்கூடியவர்கள், நீங்க பேசினா 4 பேர் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்க தானே சார் அவங்களுக்காக பேசணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க பேசுவீங்களா? இல்ல உங்க படம் ஓடணுங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவை தூக்கிட்டு வந்து மக்கள் மனசுல திணிக்க முயற்சி பண்ணுவீங்களா?